30 இயர்ஸ்க்கு முன்னாடி 1995ல எனக்கு அறிமுகம் பண்ண அதியமான் சாருக்கு நன்றி சொல்லலாம்னு நினைக்கிறேன். வாங்க சார், இங்க சார் வாங்க. வாங்க. 1995ல தொட்டாச்சினிங்கி மூலமா எனக்கு அறிமுகம் பண்ண டைரக்டர் சார் அதியமான் சார். எல்லா மேடையிலயும் வந்து எனக்கு லைஃப் கொடுத்த பிலிம் காதல் கோட்டை இருந்தாலும் எனக்கு வாழ்க்கையில ஃபர்ஸ்டா ஒரு அறிமுகம் செஞ்சு எனக்கு இந்த தமிழ்நாடுல கொண்டு வந்தது டைரக்டர் சார் தான். அவருக்கு நன்றி. நான் எங்குமே நன்றி சொன்னதே இல்லை. இதுதான் முதல் மேடை. நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன் சார். தேங்க்யூ. ரியலி. பேசுவது கிளியா பெண்ணரசி மொழியா கோவில் கொண்ட சிலையா கொத்து மலர் கொடியா என அழகியாக மட்டுமே இவரை மனதிற்குள் நினைத்திருப்போம். ஆனால் தயாரிப்பாளர் சங்க கூட்டத்தில் இவர் ஒரு முறை பேசியதை கேட்டபோதுதான் தெரிந்தது இவர் கிளி மட்டுமல்ல, தீயவற்றை எதிர்த்து எரிக்கும் தீயும் என்று. தன் மொழியால் பலரின் பிரச்சனைகளை தீர்த்து வைத்திருக்கும் பெண்ணரசி. நிழற்குடையில் மட்டுமல்ல, நிஜத்திலும் நாயகியே. உலகிற்கு நிழற்குடை மரங்கள், அம்மரங்களை பெருந்தோட்ட குடையாக மாற்றி வைத்திருக்கிறார் திருமதி தேவயானி அவர்கள். நிழற்குடையின் நாயகியே வருக, கிளி பேச்சு பேச வருக. மேடையில வீட்டிற்கும் எல்லாருக்கும் பாக்யராஜ் சார், சீமான் சார், குமரேசன் சார், செல்வமணி சார், எவ்ரிபடி, இங்க வந்திருக்கும் அனைவருக்கும், பிரஸ் மீடியா எல்லாருக்கும் உங்க தேவயானி ராஜகுமாரின் அன்பான வணக்கம். இது என்னோட குடும்ப விழா. இந்த விழாக்கு வந்து நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ். இந்த மேடை வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து 30 இயர்ஸ்க்கு முன்னாடி 1995ல எனக்கு அறிமுகம் பண்ண அதியமான் சாருக்கு நன்றி சொல்லலாம்னு நினைக்கிறேன். வாங்க சார், இங்க சார் வாங்க. வாங்க. 1995ல தொட்டாச்சினிங்கி மூலமா எனக்கு அறிமுகம் பண்ண டைரக்டர் சார் அதியமான் சார். எல்லா மேடையிலயும் வந்து எனக்கு லைஃப் கொடுத்த பிலிம் காதல் கோட்டை இருந்தாலும் எனக்கு வாழ்க்கையில ஃபர்ஸ்டா ஒரு அறிமுகம் செஞ்சு எனக்கு இந்த தமிழ்நாடுல கொண்டு வந்தது டைரக்டர் சார் தான். அவருக்கு நன்றி. நான் எங்குமே நன்றி சொன்னதே இல்லை. இதுதான் முதல் மேடை. நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன் சார். தேங்க்யூ. ரியலி. 30 இயர்ஸ் பிறகு மறுபடியும் அவர் கூட, அவரோட டீம் கூட, அந்த டீம் ஒண்ணு கூட மாறாமல், அது டைரக்டர் சிவா சார் இருக்கட்டும், காஸ்டியூமர் இருக்கட்டும், மேக்கப் மேன் ஆகட்டும், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆகட்டும், மேனேஜர் ஆகட்டும், எல்லாரும் ஒரு டீமா இன்னும் 30 வருஷமா அவர் வச்சிட்டு இருக்கிறாரு. 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் யாரு கூட வேலை செஞ்சேனோ அதே குழு கூட இப்ப கூட நான் ஒர்க் பண்ணிருக்கேன். அது எவ்வளவு பெரிய ஒரு பிளெஸிங்கா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. யாருக்கு கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம்? அது எனக்கு கிடைச்சிருக்குது. நான் ரொம்ப 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 பிளெஸ்டா ஃபீல் பண்றேன். இது ஒரு மிராக்கிள், இது ஒரு மேஜிக். சார் சொன்ன மாதிரி இது ஒரு மேஜிக்கான ஒரு மூமெண்ட். இது எல்லாரோட வாழ்க்கையில நிகழாது, வராது. இது ஒரு பாதி பேர் மேல போயிடுவாங்க. நம்ம ஒர்க் பண்றவங்க இருக்க மாட்டாங்க. ஆனா எல்லாரும் இருக்காங்களே, எனக்கு அறிமுகம் பண்ண அத்தனையோ பேர் இன்னும் இருக்காங்க, என் கூட இருக்காங்க. மறுபடியும் எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு படத்துல மறுபடியும் நடிக்க சொல்லி எனக்கு வர சொன்னதுக்கு நான் எப்பவுமே தேங்க்ஸ் சொல்வேன். தேங்க்யூ அதியமான் சார். தேங்க்யூ டு த ஹோல் டீம் அண்ட் தேங்க்யூ டு எவ்ரிபடி ஹியர். தேங்க்யூ டு ஆல் த கெஸ்ட் ஆன் த ஸ்டேஜ். இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபிலிம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபிலிம். இது மக்கள் கிட்ட போய் சேரணும். சின்ன படம், பெரிய படம் அதெல்லாம் இருக்கு. ஆனா இது வந்து ஒரு நல்ல கருத்துள்ள, ரொம்ப அழகான,
இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு படம். இத மக்கள் கிட்ட போய் சேர்த்துக்கிறது உங்க வேலை. ப்ளீஸ் எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாக்குற மாதிரி நல்ல ரிவ்யூஸும் நல்ல எழுதுங்க. நான் எழுத சொல்லல, நீங்களே எழுதிடுவீங்க. நான் அதை நம்புறேன், நீங்க எழுதிடுவீங்க. ஏன்னா அந்த மாதிரி இந்த படம் இருக்கு, அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இந்த படத்தில் சொல்லியிருக்கோம். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இது வந்து நல்லபடியா ஹிட் ஆகும். மறுபடியும் இந்த குழு இன்னொரு படம் எடுத்து வெற்றி. இந்த பிளாக் பஸ்டர் கம்பெனிக்கு நன்றி. இந்த மாதிரி ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்றதுக்கு பெரிய தைரியம் வேணும். அதை அவங்க பண்றாங்க. தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. ஆனா கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணுங்க சார், தியேட்டரை கொஞ்சம் தாக்கு பிடிங்க, உடனே எடுத்துடாங்க சார். ஏதோ பெரிய படம் வருதுன்னு எங்க சின்ன படத்தை கொஞ்சம், அந்த காலத்துல வந்து சில படங்கள் ஒரு வாரம் 1.5 வாரம் வெயிட் பண்ணிருக்கோம்ல சார், அதுக்கப்புறமா பிக்கப் ஆகும். அந்த மாதிரி கொஞ்சம் பிக்கப் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார். ப்ளீஸ் டோன்ட் ரிமூவ் இட். ப்ளீஸ் ஹேவ் தி கான்ஃபிடன்ஸ். I have the confidence and I'm sure the people are going to like it. So thank you so much. Thank you. தேங்க்யூ மேம். அடுத்தபடியாக